வாழ்த்துறை வழங்குவதற்கு கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மா செல்வராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெள்ளாவளிக்கும் எனக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. எனது கூட்டனார் தில்லையம்பலம் போடியார் அங்கு வன்னிமையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவர் தாளங்குடாவில் மனம் முடித்து செல்வதற்கு முதல் தாளங்குடாவில் இருந்தவர். அந்த குதிரை வண்டியிலே மதம் போதிப்பதற்காக பாதிரிமார் அங்கு வந்தார்கள். அவர் சந்தியை வைத்து குதிரை வண்டியை மறித்து திருப்பி அனுப்பினார். வெள்ளாவளியில் முக்கியமான ஒரு அம்சம், இங்கே பெரிய வளவுகள் ஒன்று இருக்கு. அது அந்த கிராமத்தை பொறுத்தளவில் அந்த பெரிய வளவு பல விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கு. இவ்வாறு நமது கிராமங்களில் ஆங்காங்கே பெரிய வளவுகள் உண்டு. எனது பாட்டனார் அந்த வன்னிமையைச் சேர்ந்த பெண்ணை மனம் முடித்திருந்து அந்த காலத்துக்கு பிறகு
நான் சிறுவனாக இருந்த பொழுது அது வாழைச்சேனை என்ற இடம் வெள்ளாவளியிலே. அங்கு அங்கே ஒரு பெண் இருந்தால் அவர் உத்தூளனமாக திருநீரணிந்து அங்கு அவர் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன், போயிருக்கிறேன். அவ்வாறான சிறப்புகள் அமைந்த கிராமம் வெள்ளாவளி. வெள்ளாவளியோடு தொடர்பட்ட பல கிராமங்கள் உண்டு. அவற்றிலேயும் சிறப்புகள் உண்டு. இவற்றில் எல்லாம் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. இன்று எங்களுடைய நண்பர் வாழ்நாள் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் வந்தது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுடைய தலைவர் வெள்ளவகுமார் அவர் ஆற்றிய உரை பலரும் வியந்து பேசினார்கள். அவர் வாஜ்பாயை உதாரணம் காட்டி பேசியிருந்தார். நான் எழுதிய நூல் ஒன்றுக்கும் அவர் அந்த வாஜ்பாயை பற்றி எழுதியிருக்கிறார். அதனுடையால் இந்த சபை ஆற்றல் அறிவு வாய்ந்த ஒரு சபை. நமது பலரும் குறிப்பிட்டது போல நமது கிராமங்கள் தனது சோபையை இழந்து போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமாக சேர்ந்து நாம் பழைய பெருமையை மீட்டலை செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே பெரிய நேரம் எடுத்து பேசக்கூடிய நிலைமை இல்லை. எனது நண்பர்கள் இங்கே நல்லா பேசினார்கள். எங்கள் மோகனதாஸ் அவர்கள் சிறப்பான விமர்சனம் ஒன்றை செய்திருந்தார். எனது நண்பர் பழைய மாகாண கல்வி பணிப்பாளர் அவரே சில விஷயங்கள் அவரை எழுதி கொண்டு என்னிடம் காட்டி அதை வாசித்து அப்புறம் எடுத்துக்கொண்டு போடுவார். இந்த மாதிரி நாம் நமது மண்ணை, நமது மண்ணின் பெருமையை பாதுகாப்பதற்காக நாம் அணிதிரள வேண்டும். நமது இளைஞர்களை, யுவதிகளை ஒன்று சேர்க்க வேண்டும், செயலில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டு நான் அதிகமாக பேசவில்லை. இந்த செய்தியை உங்களிடம் கேட்டு இந்த தாழ்ந்து போயிருக்கின்ற நிலையை உயர்த்துவதற்கு ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டு எனது குறிப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மா செல்வராஜா ஐயா அவர்கள் எமது மண்ணின் வாசனையை சுட்டிக்காட்டி அழகாக பேசியிருந்தார். வாழ்த்துரை வழங்கி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக